டெய்லியும் பேங்க்ல ஓல்ட் அண்ட் டேமேஜஸ் நோட்ஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க ஒருத்தவங்க கிளீனிங் லேடியா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பேங்க்ல யூஸ் பண்ற லாக் மாதிரியே ஒரு லாக் வாங்குறாங்க. அவங்களோட ஒர்க்கிங் டைம்ல எம்டி பாக்ஸஸை கிளீன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க்ல எங்கெங்க சிசிடிவி இருக்கு, எவ்வளவு தூரம் வரையும் கவர் பண்ணுன்றது வரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்டா அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லாக்கை எடுத்துட்டு இவங்களோட லாக்கை மாத்தி வச்சிடறாங்க. சிசிடிவி செக்யூரிட்டி வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல. அவங்க லாக் மாத்தின பாக்ஸ் நம்பரை பார்த்து வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது ஆப்போசிட்ல தன்னோட பார்ட்னர் கிளீனர் கிட்ட அந்த பாக்ஸ் நம்பரை சொல்றாங்க. அவங்களும் டவுட் வராத மாதிரி அதை கேட்டுக்கிறாங்க. வழக்கம் போல பழைய நோட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண எடுத்துட்டு போறாங்க. லாக் சேஞ்ச் ஆன விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அந்த கிளீனர் லேடி தான் அந்த கேஷையும் எடுத்துட்டு போறாங்க. கேஷுவலா சாங் கேட்கிற மாதிரி அந்த லாக்கை ஓபன் பண்றாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து நிறைய நோட்ஸ் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பாக்ஸஸை நெக்ஸ்ட் ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க. மூணாவது பார்ட்னருக்கு கண்ணிலே சிக்னல் கொடுத்துடுறாங்க. இவங்க மாத்தின கீயும் லாக்கும் அவங்க கிட்ட போயிடுது.